தண்ணீர் டேங்கிலோ அல்லது பைப்புகளிலோ கசிவு ஏற்பட்டால் சிறிது பெட்ரோல் போதும், அடுத்த 10 வருடத்திற்கு கசிவே வராது. தண்ணீர் சேமிப்பு டேங்குகள், ட்ரம்முகள் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரங்களில் ஏற்படும் கசிவுகள் எப்போது வரும் என சொல்ல முடியாது. சில சமயம் துளை மிகவும் சிறியது என்றாலும் அது நீண்ட நாட்களில் பெரிய பிரச்சனையாக வளரக்கூடும். அதனால்தான் அந்த கசிவை உடனே சரி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அதற்கான ஒரு எளிமையான, செலவில்லாத, சுயமாக செய்யக்கூடிய தீர்வை இப்போது பார்க்கலாம். முதலில் கசிவை அடையாளம் காணுங்கள். அதன் பிறகு ஒரு சின்ன பவுல் அல்லது பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த பெட்ரோல் உள்ள பாத்திரத்தில் ஒரு சிறிய அளவிலான தெர்மாக்கோல் துண்டுகளை போட்டால் அது மெதுவாக உருகி ஒரு சர்க்கரையை போல திரவமாக மாறும். அந்த உருகிய திரவம் ஒரு வகையான செம்மையான சிலண்ட் மாதிரியானது. அதனை ஒரு சின்ன ஸ்டிக் அல்லது கார்டன் துணியால் எடுத்து கசிவுள்ள இடத்தில் நன்கு தடவிவிட வேண்டும். இதை செய்தவுடன் மிக குறுகிய நேரத்தில் அது காற்றில் உறைந்து கடினமாகி அந்த இடத்தில் இருந்த கசிவை முற்றிலும் அடைத்துவிடும். இந்த முறையை பயன்படுத்தி வந்த பலர் தங்கள் வீட்டு ட்ரம்முகள், பைப்புகள், பூமிக்கடியில் உள்ள காசோ குழாய்கள் என அனைத்திலும் இதை வெற்றிகரமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். கூடவே சில வீடியோக்கள் யூடியூபிலும் வைரலாகி இருக்கிறது. பொதுவாக தெர்மாக்கோல் மற்றும் பெட்ரோல் இரண்டும் சாதாரண வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள். இது போன்ற முறைகள் இடைக்கால பராமரிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் மிகவும் ஆழமான உடைப்பாடுகள் இருந்தால் சிறிய தொழில்நுட்ப உதவியும் தேவைப்படும். அதிலும் முக்கியமாக தெர்மாக்கோல் பெட்ரோல் கலவை தீப்பற்றக்கூடியது என்பதால் இது வீட்டில் குழந்தைகள் இல்லாத இடங்களில் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும். பயன்படுத்தியதும் அந்த பாத்திரங்களை சரியாக கழுவி வைக்க வேண்டும். இந்த தகவலை பகிர்ந்த பலர் தங்கள் அனுபவங்களிலும் இதனால் பெற்ற பலன்களையும் பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த குறிப்புகள் மூலம் உங்கள் வீட்டு கசிவுகள் சிறிது நேரத்திற்காவது கட்டுப்படும். புதிய ட்ரம் வாங்கும் வரை அல்லது பழையதை மாற்றும் வரை இது நல்ல ஒரு உதவியாக அமையும். செலவு குறைவான அதே நேரத்தில் பயனளிக்கக்கூடிய நவீனமான யுக்திகள் தான் எளிய வாழ்க்கை முறையின் நம்பிக்கையான பகுதியாய் இருக்கின்றன. அடேங்கப்பா, சரியான ஐடியாங்க. தண்ணீர் தொட்டி பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கல்லுல கட்டுவாள போடுறதா இருந்தாலும் சரிங்க, லீக்கேஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒரு பவுல்ல பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தர்மாகோல் அதில் போட்டு துவைச்சின்னு வச்சுங்களேன், அதுல இருந்து ஒரு லிக்விடு கிடைக்குங்க. அந்த லிக்விடை எடுத்து எங்க டேமேஜ் இருக்கோ அங்க தடவி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்ஸ்டன்டா சூப்பரா வந்து பிளாக் ஆயிடுங்க. அழகா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பழைய மாதிரி தண்ணீர் தொட்டி யூஸ் பண்ணலாம். சூப்பர் ஐடியா. நிறைய பத்தி ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.